श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीतभानुं श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नं श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये मैथिली वल्लभं वन्दे धर्मज्ञं श्रीनिधिप्रियं சிம்ஹாசனே சுகாசீனம் குணத்தः கருணாகரம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மரண பக்தி. ஸ்மரணம் என்றால் இடைவிடாது பகவானை சிந்தித்தல். பகவானை சிந்தித்தல் என்றால் எப்படி சிந்தித்தல்? பகவானுடைய திருமேனி அழகு, அவனுடைய ஓரோரு அவயவத்தின் அந்த சௌந்தரியம், ஒவ்வொரு திருமேனி ஒவ்வொரு அங்கமும் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த அழகை அனுபவித்தல். அவனுடைய கல்யாண குணங்கள், மங்கள குணங்களை அனுபவித்தல். அவனுடைய அவதாரங்கள், அந்த அவதாரங்களிலே அவன் செய்த செயல்கள், அவன் அடியார்களுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணா, அவன் செய்த சேஷ்டிதங்கள், லீலைகள் என்ன, இதையெல்லாம் இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே இருப்பது. அந்த சிந்தனை சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் என்று பாடினார் ஆழ்வார். அப்படி பகவானை சிந்தித்தல், அதைத்தான் ஸ்மரண பக்தி என்று சொல்கிறோம். இதை கண்ணபிரான் கீதையில அற்புதமாக சொல்கிறான். இந்த ஸ்மரண பக்திங்கிறதை எப்படி பண்ணணும்னா, பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 34வது ஸ்லோகம், மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹா என்கிறான் கண்ணன். மன்மனாபவ, உன் மனத்தை என்னிடம் கொடுத்துடுனா. மனத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? மனத்தை அவனிடம் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும், பகவானை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்றால் கண்ணன் சொல்கிறான். இதற்கு ராமானுஜர் அவருடைய கீதா பாஷ்யத்தில் மிகப்பெரிய விளக்க உரை வழங்குகிறார். பகவானை எப்படி சிந்திக்கணும்னா, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன், காக்கக்கூடியவன், ஊழிக்காலத்திலே வயிற்றில் வைத்து எல்லோரையும் ரட்சிக்கக்கூடியவன், சர்வேஸ்வரன், எல்லோர் மீதும் ஆளுமை செலுத்த வல்லவன், எல்லாம் அறிந்தவன், அழகான திருமேனியோடு கூடியவன், தாமரை கண்களோடு கூடியவன், 4 திருத்தோள்களோடு கூடியவன், திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்னும் மருவிலே பிராட்டி மகாலட்சுமியை ஏந்தி இருப்பவன், தாமரை போன்ற திருவடிகளை கொண்டிருப்பவன். இப்படி அவனுடைய திருமேனியை மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியுமஹ்தே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமை என்னும்படி அந்த திருமேனியை தியானித்து அவனுடைய குணங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், லீலைகள், இப்படி அவனை சிந்தித்தல் தான் மன்மனாபவ. அடுத்து மத் பக்தகா. சரி, பகவானை சிந்தித்தல்னா நம்மை போன்றவர்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவோம்னா, ஏனோ தானோன்னு சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால கொஞ்சம் மெக்கானிக்கலா ஒரு எந்திரத்தனமா சிந்திப்போன்னு நினைப்போம். அப்படி இல்லை. மத் பக்தகா. பக்தி என்றால் அன்பு, காதல். அப்படி காதல்ல உருகி மனம் உருக அப்படியே பகவானை அந்த அன்போடு, ஆகா எவ்வளோ அழகா இருக்கான் அந்த இறைவன் என்று, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலை என்று மனமுருக அன்போடு சிந்திக்கணும். சிந்திப்பதோடு மட்டும் நிற்கக்கூடாதாம். மத்யாஜி, இறைவனுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும். நாம் இறைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்கென்றே ஏற்பட்டவர்கள்னு புரிந்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும்னா, மாம் நமஸ்குரு, அந்த தொண்டன் என்ற எண்ணத்தோடு இறைவனை விழுந்து வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், பூஜைகள் செய்ய வேண்டும். மத் பராயணகாங்கிறான். இறைவன் தான் நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு. அதை அடைவிப்பவனும் இறைவன் தான். ஆறும் அவனே பேரும் அவனே என்பார்கள். அடையக்கூடிய இலக்கும் அவன் தான், அடைவிக்கும் வழியும் அவன் தான். அதை புரிந்து கொண்டு இறைவனே கதி என்ற சிந்தனையோடு, அவன் மீது அன்போடு, அவனுக்கே நம்மை அர்ப்பணித்து அவனை சிந்தித்து கொண்டே இருந்தால் இந்த மனத்தை கொண்ட நீ என்னை அடைவாய் என்று கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான். அப்போ பகவானை சிந்தித்தல் என்றால் வெறுமனே ஏதோ மெக்கானிக்கலா சிந்திப்பதில்லை, ஆசையோடு சிந்தித்தல். மேலும் அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது அனுஸ்மரணம் என்ற வார்த்தை சொல்வார்கள். அணு என்றால் பகவானுக்கு நாம் அடிமை, தொண்டன் அர்த்தம். அனுஸ்மரணம் என்றால் நாம் பகவானுக்கு தொண்டன் என்பதை சிந்தித்து கொண்டு, அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்னா, வெறுமன பகவானை சிந்திப்பதோடு இல்லாமல் நமக்கு ரட்சகன் அவன் தான், அந்த பகவான் இருக்கிறான், அவன் நம்மை காப்பான் என்ற உறுதியோடு கூடிய சிந்தனையாக அது இருக்க வேண்டும். இதுதான் ஸ்மரணம்ங்கிறது. அப்போ நாம் பகவானுக்கு தொண்டன்கிறதையும் நினைக்கிறோம், அவனுடைய அழகு இதையெல்லாம் காதலோடு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அந்த பகவான் நம்மை காப்பான் என்ற உறுதியோடு அவனை நினைக்க வேண்டும். இந்த ஸ்மரணத்தை ராமாயணத்துல காட்டியது யாருன்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியான அன்னை சீதா தேவி. குழந்தைக்கு சில விஷயம் செய்ய தெரியலன்னா தாயார் செஞ்சு காட்டுவா. அதுபோல தாயாரான மகாலட்சுமி கருணையோடு ஒரு ஜீவாத்மா பகவானை ஸ்மரிக்க வேண்டும், நினைக்க வேண்டும்னா எப்படி பண்ணணும்னா, குழந்தைக்கு நீயே பண்ணுனாலும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது, தானே பண்ணி காட்டினாதான் உண்டுன்ட்டு கருணையோடு அந்த தாயார் மகாலட்சுமியை சீதையாக அவதரித்து இதை செய்து காட்டினாள். இந்த ஸ்மரணத்தை எங்க ரசிக்கலாம்னா, கம்பராமாயணத்துல இன்னும் நன்றாக ரசிக்கலாம்.
ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு காட்சி கம்பராமாயணத்திலே பார்க்கிறோம். பாலகாண்டத்தில் மிதிலை காட்சி படலம், அதாவது ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுதல். அது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் வழிநூல் இலக்கணப்படி ஒரு கவிஞர் வழிநூல் முதல் நூலின் அடிப்படையில் எழுதுறாருன்னா சில விஷயங்கள் இணைத்து சொல்லலாம், அதில் தோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால கம்பர் வைத்த அற்புதமான மிதிலை காட்சி படலம், அழகிய மிதிலை நகரினிலே மாடத்திலே கன்னி மாடத்திலே சீதை எழுந்துருளி இருக்கிறாள். எவ்வளவு அழகா இருக்காளாம். கம்பர் சொல்லிட்டார், ஓமையெல்லாம் கிடையாதுன்ட்டார். செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே இங்கு ஆயின போது அயல்வேரோர் ஒப்பெங்கே கொண்டு எங்கனம் நாடி உரை செய்வேன். பொதுவாக உலகத்தில் நீங்கள் யாராவது ஒரு பெண்ணை பார்த்தா மகாலட்சுமியை ஓமையாக சொல்வீர்கள். ஆனால் எந்த மகாலட்சுமியை ஓமையாக சொல்லுவீங்களோ அந்த மகாலட்சுமியை ஒரு பெண்ணா இருக்கா, இவளுக்கு நான் யாரை ஓமையாக சொல்வது? அப்படி சீதை மேலே நிற்கிறாள். விஸ்வாமித்திரரோடும் லக்ஷ்மணனோடும் ராமபிரான் அந்த மிதிலைக்குள்ளே அந்த வீதியிலே நடக்கிறான். சீதை கன்னிமாடத்தின் மேலே, ராமன் வீதியில் கீழே. அப்போது சீதாராமர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பின் வாயிலாகத்தான் சீதையின் ஸ்மரணம் தொடங்குறதாம். பிராட்டி எப்போதும் பெருமாளை நினைத்துக் கொண்டிருக்கிறாள், அவள் திருவடிகளை வருடுகிறாள், அதெல்லாம் பண்றா ஓகே. ஆனால் ஒரு அவதார ரசத்துக்கு அவர்கள் பெருமாள் ராமனாகவும் பிராட்டி சீதையாகவும் அவதரித்த நிலையிலே இந்த ஸ்மரணம் எங்கே தொடங்குகிறதுனா இந்த பார்வையிலே. கம்பருடைய அழகான பாடல், எண்ணறு நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த பாட்டு தெரியாதவர்களே இருக்க முடியாது. அதுவும் எப்படி பார்த்தாலாம், எண்ணறு நலத்தினாள், எல்லையில்லாத கல்யாண குணங்கள் நிறைந்தவளான அந்த சீதை இணையள் நின்று, இத்தன்மை கொண்ட அந்த சீதை அந்த கன்னிமாடத்தின் மேலே நிற்கிறாள். ராமனை சந்திக்கிறாள். இருவரும் பார்க்கிறார்கள். எப்படி? கண்ணோடு கண்ணினை கவ்வி. இது நம்ம உலகியல் காதல்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க கூடாது. இது உலகியலுக்கு அப்பாற்பட்ட திவ்ய தம்பதிக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு தெய்வீகமான காதல் ரசம், சிருங்கார ரசம். கண்ணோடு கண்ணினை கவ்வி, ரெண்டு கண்களும் கவ்வி கொண்டன. ராமன் சீதையின் 2 திருக்கண்களை தவிர வேற எதையும் பார்க்கல. சீதை ராமனுடைய 2 திருக்கண்களை தவிர வேற எதையும் பார்க்கல. இந்த கண்களும் அந்த கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வி கொண்டன. அது மட்டும் இல்ல, உண்ணவும் கம்பர். உண்ணவும்னா சாப்பிட்டுத்தான். ராமனுடைய கண்கள் சீதையின் கண்களை உண்டுவிட்டன, சீதையின் கண்கள் ராமனின் திருக்கண்களை உண்டுவிட்டன. நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. இது ஏதோ உடல் ரீதியாக வரக்கூடிய காதல் கிடையாது. உணர்வும் ஒன்றிட, இருவருடைய உணர்வும் உள்ளங்களும் ஒன்றிவிட்டன. அப்படி ஒன்றும்படி அண்ணலும் நோக்கினான், அண்ணலாகிய ராமனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ராமனுக்கு அண்ணல்னு அடைமொழி சொல்லிட்டார், சீதைக்கு ஒன்றும் சொல்லலையே. ஒருத்தர் சொன்னார் அணங்கும் நோக்கினாள்னு சொல்லலாமே என்னார். இல்லை, ராமன் பெருமையை கூட அண்ணல்ங்கிற ஒரு வார்த்தையில அடைச்சிட முடியும். சீதையின் பெருமைக்கு எல்லையே கிடையாது. அவள் தான். சில இடத்துலலாம் ப்ராப்பர் நவுனோட புரோனவுனுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அவள் தான். எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் ஈடாகாது. அவளும் நோக்கினாள், அந்த சீதையும் பார்க்கிறாள். இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். பார்த்த மாத்திரத்துல சீதையினுடைய திருவுள்ளத்துக்குள்ளே ராமன் வந்துடுறானாம். எப்படின்னா, பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர் என்று பாடுகிறார் கம்பர். சீதையின் பார்வை கயிறாக மாறி ராமனுடைய உள்ளத்தை இழுத்தது, ராமனுடைய பார்வை கயிறாக மாறி சீதையின் உள்ளத்தை இழுத்தது. அதனால ராமன் சீதையின் உள்ளத்தை சென்றடைந்து விட்டான், சீதை ராமனின் உள்ளத்தை சென்றடைந்து விட்டாள். அப்ப அந்த பார்வையின் விளைவாக ராமனை சேவிச்சா, அந்த பார்வையின் விளைவாக சீதையின் உள்ளத்திலே ராமபிரான் குடிகொண்டு விட்டான். அந்த நொடியில் இருந்து ராமனுடைய ஸ்மரணம் என்பது சீதையின் திருவுள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த காட்சியை கம்பர் அவ்வளவு அழகா பாடுறார். ராமபிரான் அந்த வீதியை கடந்து சென்று விடுகிறான். இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிறது சில வினாடிகள். விஸ்வாமித்திரருக்கும் லக்ஷ்மணனுக்குமே தெரியாது இங்கே ஒரு காதல் நடந்துட்டு இருக்குங்கிறது. இவ கடந்து போயிடுறா. அந்த வீதியை ராமன் கடந்த அளவிலே சீதை அப்படியே நிற்கிறாளாம். எதை போலனா, பைந்தொடி ஓவிய பாவை போன்ற நள்னார் கம்பர். ஓவிய பாவை போல, ஒரு ஓவியத்துல ஒரு பெண்ணை வரைந்து வைத்தால் அந்த பெண் எப்படி அப்படியே அசையாமல் இருப்பாளோ அதுபோல ராமனை பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டே இருக்கிறாள். அவள் காட்சியை விட்டு ராமன் மறைந்து விட்டான். மறைந்ததும் சீதை புலம்ப ஆரம்பிச்சிடறாளாம். ஆகா, என்ன அழகு என்ன அழகு! அப்படியே ஒரு கரிய இருட்டு போன்ற ஒரு தோற்றத்திலே நிறைய பூமாலைகள் பூத்தது போல அவனுடைய திருமேனி இருக்கிறது. அவனுடைய 2 திருத்தோள்கள் 2 தூண்களைப் போல இருக்கின்றன, அல்லது அவனுடைய 2 திருத்தோள்கள் 2 மரகத மலைகள் போல இருக்கின்றன. இப்பேற்பட்ட அழகு அவனை பார்த்தேனே. இதிலே நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்த ஸ்மரணம், பகவானுடைய நினைவு வரணும்னா நன்னா கோவிலுக்கு போய் பெருமாளுடைய திருமேனியை சேவிக்கணும். அப்போ அந்த பார்வையின் விளைவு, அந்த ஸ்மரணம், சீதை புலம்பராளம்.
இந்திர நீலமொத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே. அந்த ராமனுடைய இந்திரநீலக்கல் போன்ற அந்த கூந்தல் அது கூட பரவாயில்ல, சந்திரனை போன்ற முகம் அது கூட பரவாயில்ல, அவனுடைய முழங்கால் வரை நீண்ட திருக்கரங்கள் அது கூட பரவாயில்ல, அல்லது அவனுடைய மணிமலை போன்ற அந்த தோள்கள் அது கூட பரவாயில்ல. இதெல்லாம் கூட விட்டுடுத்து அந்த முறுவல் இருக்கே, புன்னகை. இது கம்பராமாயண பாடல். வடுவூர் ராமனை பார்த்தே பாடினாரோ என்று கருதும்படியாக முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே. அவன் ஒரு புன்னகை செய்யறானே. சீதை சொல்றா, என் மொத்த உயிரையும் அந்த புன்னகை உண்டு விட்டதுன்னுட்டா. அப்படி அந்த புன்னகையாலே என் மனத்தை அவனிடம் பறிகொடுத்து விட்டேன் என்று சீதை சொல்ல, அந்த நாள் முதல் அவளுக்கு ராமனுடைய ஸ்மரணம் தொடங்குகிறது. மறுநாள் ராமன் அங்கே சனகனுடைய அந்த வேள்விச்சாலையில வில்ல முறிச்சுடுறார். அப்போ நீலமாலைங்கிற தோழி வந்து சீதைட்ட இந்த செய்தி சொல்றா. இதுவும் கம்பராமாயணத்தில் உள்ள காட்சி. அந்த நீலமாலை செய்தி சொல்லும்போது சீதை ஒரே டென்ஷன், பரபரப்புல இருக்காளாம். நம்ம கன்னிமாடத்திலேருந்து பார்த்தவர் வில்ல முறிச்சிருக்கணுமே, வேற யாராவது வந்து முறிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு. ஆனா அவள் வந்து அடையாளம் சொல்கிறாளாம். ஒருத்தர் விஸ்வாமித்திரரோட வந்தார், நல்ல நீலமேகம் போல வண்ணம் படைத்திருந்தார், தாமரை கண்களோடு இருந்தார், வில்ல முறிச்சிட்டார்னாலாம். ஆஹா என்று சீதை மகிழ்ந்தாள். ஏன்னா இந்த 3 அடையாளங்களும் இவருக்கு தான். ஏன்னா சீதை பார்க்கும்போது விஸ்வாமித்திரரோடு தான் வந்தான் ராமபிரான். கார்மேகம் போன்ற வண்ணம் நம்ம எல்லோருக்குமே தெரியும், தாமரை கண்களும் அவனுக்கு தான். ஆஹா, அவர்தான் முறித்து விட்டார் என்று அங்கே மகிழ்கிறாள். அப்போ சீதையிடம் எவ்வளவு தூரம் அந்த ராமனை குறித்த ஸ்மரணம் என்பது அந்த பார்வையாலே ஏற்பட்டதுங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இல்லை, இன்னொரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்மரண பக்தி, ராமனை நினைத்தல்ங்கிறத எத்தனையோ பேர் தியானிச்சு இருக்கிறார்கள், சபரி வரை தியானித்திருக்கிறார்கள். நாம ஒரு உதாரணத்துக்கு இன்று சீதையை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது போல சீதையும் ஸ்மரணம் மட்டும்தான் பண்ணான்னு இல்லை, அவளும் சிரவணம் எல்லாமே பண்ணியிருக்கிறாள். இன்று ஒரு ரசத்துக்கு ஸ்மரணத்தை சீதை எப்படி பண்ணாங்கிறத பார்க்குறோம். இந்த ஸ்மரணத்தில் தொடக்கத்தில் அடியன் ஒரு விஷயம் சொன்னேன், ராமானுஜர் கீதா பாஷ்யத்திலே காட்டியது. ஸ்மரணம்னா வெறுமன பகவானை நினைத்தால் மட்டும் போதாது, காதலோடும் நினைக்கணும். காதலோடு நினைப்பது மட்டும் போதாது, அவன்தான் நம்மை காப்பான் என்ற உறுதியோடு நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சது யாருன்னா சீதை. ஏன்னா அசோகவனத்திலே ராவணன் சீதையை சிறை வைத்திருக்கிறான். அப்போ சீதையின் மனநிலை எப்படி இருந்தது என்றால் அதை கம்பர் அழகாக ஒரு பாடலிலே பாடுகிறார். வால்மீகி பகவானும் இது காட்டியிருக்கிறார். ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதா. ராமன் நிச்சயமாக தன்னை காப்பான் என்ற ராமனுடைய உறுதியை அறிந்து கொண்டிருக்கிறாள். லக்ஷ்மணன் புத்தி சாதுரியம் மிக்கவன் என்பதையும் அறிந்திருக்கிறாள். அதனால நக்ஷுபியதே தேவி, கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை சீதை. கங்கேவ, கங்கா எப்படி ஜலதாகமே, எவ்வளவு மழை பொழிந்தாலும் கங்கை நதி எப்படி கலங்காமல் இருக்குமோ அதுபோல சீதையும் கலங்காமல் நிச்சயமாக ராமபிரான் வந்து ரட்சிப்பான் என்ற உறுதியோடு இருந்தாள்னு வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அதுபோல கம்பரும் அழகாக ஒரு பாடல் பாடுகிறார். அரிது போகவோ விதிவலி கடத்தல் என்றஞ்சி பரிதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணாள். 10 திசைகளையும் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தாளாம். எதற்குன்னா சுருதி நாயகன், வேத நாயகனான அந்த ராமன் வரும் வரும் வருவான் வருவான் வருவான், அந்த ராமன் என்னை காப்பான் காப்பான் என்று அவ்வளவு உறுதியோடு இருந்தாள். இப்ப சிலர் கேட்பார்கள், அப்புறம் ஏன் சீதை வந்து கூந்தலை கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு உயிர் மாய்க்க போனாள்னு. அது காரணம் வேற. ராமன் வருவாங்கிற உறுதி ஒரு புறம். ஆனா அதுக்கு முன்னாடி சீன் என்னன்னு பார்க்கணும். ராவணன் வந்து என்ன சொல்லிவிடுறான், உனக்கு 2 மாதம் தான் அவகாசம், அதற்குள் என் ஆசைக்கு இணங்காவிட்டால் நான் உன்னை கொல்லுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு மிரட்டுகிறான். அந்த நிலையில் சீதை என்ன பண்றா, இப்படி செய்கிறாள். உடனே என்ன எல்லாரும் கேட்டுறாங்க, அப்ப நாமும் தற்கொலை பண்ணலாமா, இது வந்து விரோதமாச்சே சாஸ்திரத்துக்கு, சீதையே இப்படி பண்ணுகிறாளே. அது விஷயம் இல்லை. சீதை ஏன் அந்த முடிவுக்கு வந்தா, நான் ராமனுக்கே உரியவள், அரக்கர்கள் அரக்கியர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வாழ்வதை விட தூக்கு மாட்டிக்கொண்டு ராமன் திருவடிகளை அடைவது மேல்னு அவன் நினைத்தாள். இந்த லௌகிகத்தில் ஏதோ ட்ரிபிள் வேர்ல்ட்லி இஷ்யூஸ்ன்னு சொல்றோம், ஏதோ அல்பமான லௌகிக காரணத்துக்காக சூசைட் பண்றதோட இதை முதல்ல ஒப்பிடுறதே தப்பு. ரெண்டாவது, தாயார் விஷயத்துல அவ அந்த மாதிரி செய்தது எதற்காகனா ராமநாமம் போற உயிரையும் காப்பாத்துங்கிறத நமக்கு புரிய வைக்கணும். அதனால தூக்கு மாட்டிக்கிற மாதிரி மாட்டின்டா. ஹனுமான் ராமநாமத்தை ராமாயணத்தை பாடி உயிரை காப்பாத்திறார். அதனால ராமாயணம் பாடினா போன உயிர் திரும்பி வருங்கிறத நமக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அவ செய்கிறாளே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி ஒரு இடத்தில் இருப்பதை விட ராமனுக்கு உரியவள் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பதை விட போவது மேல், அந்த கான்டெக்ட்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆக ராமன் வருவான் ரட்சிப்பான் என்ற உணர்வோடு யாரை தியானித்தாள்னா வால்மீகி பகவான் சொல்கிறார், ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. ராமனை தியானிக்கிறாள், லக்ஷ்மணனையும் தியானிக்கிறாள், இருவரும் வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஸ்மரணம் எப்படி இருக்கான், அந்த ராமபிரானுடைய முழு திருமேனி
அவனுடைய தாமரை கண்கள் என்ன, அகன்ற திருத்தோள்கள் என்ன, அகன்ற திருமார்பு என்ன, அவனுடைய திருவடிகள் என்ன, தாமரை கண்கள், இப்படி அந்த ராமபிரானுடைய மொத்த வடிவம் அதை தியானித்துக் கொண்டிருந்தால் வால்மீகி சொன்னார், ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் சேர்ந்தார். ராமானுஜனையும் லக்ஷ்மண பூர்வஜனையும் சிந்தித்தபடி அவ வருவான்னு சீத்தை காத்திருந்தாள். இப்போ சீத்தை எப்படியெல்லாம் வந்து ஸ்மரண பக்தி பண்ணா அப்படின்றது இத்தனை நாளை நீங்கள் எடுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தேன். சீத்தை மாதிரி ராமாயண காவியத்தில் யாரெல்லாம் ஸ்மரண பக்தி பண்ணியிருக்கா? சபரி, நிச்சயமாக சபரி தான் அடுத்த உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சபரி என்பவள் மதங்க முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தாள். அந்த ஆச்சாரிய பக்தி அவளுக்கு நிறையவே இருந்தது. அப்போ அந்த ஆச்சாரியர்கள் மதங்கர் உள்ளிட்ட முனிவர்கள்லாம், நாங்கள் வைகுண்டம் புறப்பட போகிறோம், ஆனால் இந்த பாதையிலே ரிஷிமுக மலை நோக்கி ராமபிரான் வருவான், அதனால் அவனுக்காக நீ பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் சமர்ப்பிப்பதற்காக எடுத்து வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான். ராமனையே சிந்தித்து கொண்டு சபரி காத்து கொண்டே இருக்கிறாள். அவ்வாறே ராமபிரான் சுக்ரீவனை நாடி வருகிறான். வரும்போது சபரியை சந்திக்கிறான். அப்போ சபரி இத்தனை நாள் ராமபிரானுடைய ஸ்மரணத்தில் இருந்த அந்த சபரி அவள் அந்த பழங்களை சமர்ப்பிக்கிறாள். அதை இருவிதமாக சொல்வார்கள். அவ ஆச்சாரியன் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்க வேண்டியதான். நம்ம விவாதம் பண்ணுறதுனால இந்த பலனும் கிடையாது. அதாவது சிலர் சொல்வது மரத்தில் உள்ள பழங்களை பறித்து பார்த்து அவளே சுவைத்து பார்த்து எந்த பழம் இனிமையாக இருக்கோ அதை எடுத்து வச்சார். வேறு சிலர் சொல்வது அப்படி இல்லை, எந்த மரத்தில் பழம் சுவையாக இருக்குங்கிறத சுவைச்சு பார்த்துட்டு அந்த மரத்தில் பழம் ஸ்வீட்டாக இருக்குன்னா அதுலேருந்து வேற நல்ல பழத்தை, எச்சல் படாத பழத்தை எடுத்து வைத்தாள். இப்போ அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அந்த மாதிரி எடுத்து வைத்து கிட்டத்தட்ட ஒரு 10-14 ஆண்டுகள் ராமனையே சிந்தித்து கொண்டு ராமனுக்காகவே காத்து கொண்டிருந்தாள் சபரி. அவ்வாறு காத்திருந்தவள் ராமனுக்கு அதையெல்லாம் சமர்ப்பித்து விட்டு எங்கள் ஆச்சாரியன் திருவடிக்கு நான் புறப்படுகிறேன்னாலும். அப்போது ராமன் சாட்சியாக நிற்கிறான். ராமனை சாட்சியாக வச்சுட்டு சபரி மோட்சம் போயிட்டான். இதை வேதாந்த தேசிகன் ரகுவீர கதியத்தில் தெரிவிக்கிறார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதானார். அவந்திய மகிம முனிஜன, எல்லையில்லாத மகிமை பெற்ற முனிவர்களை பஜன அவர்களை வணங்கியதாலே, முஷித ஹிருதய கலுஷ மொத்தமாக எல்லா தோஷங்களும் நீங்க பெற்றவளான அந்த சபரியினுடைய சபரி மோக்ஷ சாட்சி பூதா, ராமன் சாட்சியா இருக்கான், முக்தி அடைந்து விட்டாள். ராமன் இறைவன் திருமால் அவர் தானே முக்தி கொடுக்கணும்னா ஆச்சாரியனை முக்தி கொடுத்துருவார். அப்போ அந்த ஆச்சாரியனுடைய அருள் இருப்பதாலே அவள் அந்த ஆச்சாரியன் திருவடியை சென்று அடைந்து விட்டாள். வைகுண்ட பதவியை சபரி பெற்றாள். அப்போ ராமனுடைய வருகைக்காக பழங்களோடும் புஷ்பங்களோடும் அவ்வளவு நாள் அந்த சிந்தனையோடு காத்திருந்திருக்கிறாள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அகல்யா. இந்த நுட்பம் கம்பராமாயணத்திலே காட்டப்பட்டுள்ளது. அகல்யா பண்ண ஸ்மரணம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் கம்பர். என்னன்னா, ராமபிரான் அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்றான். வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் உருவம் இல்லாமல் போய் என்று கௌதமர் சபிக்கிறார். ராமன் அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்தவாறே அவன் சாநித்தியத்தாலேயே அவளுக்கு உருவம் வந்து விடுகிறது. கம்பராமாயணத்தின் அடிப்படையில் கல்லாக போய் என்று சபித்திருந்தார். ராமனுடைய திருவடி துகள் பட்ட மாத்திரத்தில், திருவடி படலை, தீண்டல். ஏன்னா இன்னொருத்தர் மனைவியை திருவடியால் கூட தொடமாட்டான் ராமன். திருவடி துகள் பட்டது, பெண்ணாக மாறிட்டார். இப்போ ராமன் அவளிடமிருந்து விடைபெற்று கொண்டு புறப்படுகிறான். கௌதமரோடு சேர்த்து வச்சாச்சு. அப்போ கம்பர் ஒரு வார்த்தை போட்டார், போது நீ அன்னை என்று பொன்னடி வணங்கி போனான். அன்னையே தாயேன்னு சொல்லி அகலிகை வணங்கி விட்டு ராமன் போனான் என்று கம்பர் பாடினார். அகல்யாவை அன்னைன்னு சொல்லி ராமன் ஏன் வணங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. கம்பர் அந்த அன்னைங்கிற வார்த்தை போட்டதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மரணம் இருக்குது. என்னன்னா, இந்த கௌதமர் அகல்யாவை கல்லாப்போன்னு சொல்லி சபிச்சுட்டார். ஆனால் அந்த அகல்யா அவர்கிட்ட சாப விமோச்சனம் கேட்டாலாம். சுவாமி, இப்படி சாபம் கொடுத்துட்டேள், இதற்கு என்ன தீர்வுன்னா? அப்போ அவர் சொன்னாராம், தசரதனுடைய மகன் ராமன் வருவான், அவன் திருவடி துகள் உன் மீது படும், அப்போ உனக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னார். அன்றிலிருந்து அகல்யா என்ன பண்ணாலாம், ராமன் எப்போது வருவான், ராமன் எப்போது வருவான், ராமன் எப்போது வருவான் என்று ராமபிரானையே சிந்தித்து கொண்டு அந்த ஸ்மரணத்தோடையே இருந்திருக்காளாம். அதனால ராமன் பார்த்தானா, நம்ம அம்மா கௌசல்யா தேவி கூட சில மாதங்கள் தான் கருவில் நம்மை சுமந்தாள், இந்த அகல்யாவோ பல ஆண்டுகளாக கருத்தில் நம்மை சுமந்திருக்கிறாள். கருவில் சுமந்தவள் மட்டும் தாய் அல்லள், கருத்தில் சுமந்தவளும் தாய்தான் என்று கருதி போது நீ அன்னை என்று பொன்னடி வணங்கி போனான்னு அவளுடைய ஸ்மரணத்தை எண்ணி அவளை வணங்கி போனான் ராமன் என்று காட்டுகிறார். இப்படி பலரும் இந்த ஸ்மரணம் என்பதை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமா நீ ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தேன். ராமாயணம் காவியத்தை தாண்டி ஸ்மரண பக்தி பண்ணின ஆழ்வார்களாக இருக்கலாம், இல்லை ஆச்சாரிய புருஷர்களாக எல்லாம் மற்ற ஆத்மாக்களில் யார் அந்த மாதிரியான பக்தியை வெளிப்படுத்தி? நிச்சயமாக ஆழ்வார்களில் சொல்லணும்னா ஒருத்தருக்கு பேரே ஸ்மரணத்தின் அடிப்படையில் வந்திருக்கு. நீங்களே சொல்லிடுவீர்கள், விஷ்ணு சித்தர், பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார். 2 காரணங்கள் சொல்கிறோம். ஒன்று, விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டதாலே விஷ்ணு சித்தர். மற்றொன்று, விஷ்ணுவின் சித்தத்திலே இவர் இடம் பெற்றதாலே விஷ்ணு சித்தர்.
என்று இரண்டு விதமாக சொல்கிறோம். ஆக எப்படி இருந்தாலும் இவர் சித்தத்திலே விஷ்ணுவை கொண்டிருக்கிறார். பகவானுடைய திருமேனியை எப்போதும் தியானித்துக் கொண்டிருந்தவர், அதுவும் பொங்கும் பரிவோடு. ஏன்னா தொடக்கத்திலேயே பார்த்தோம், இந்த ஸ்மரணம்ங்கிறது காதலோடு சிந்தித்தல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பாடி கிருஷ்ண லீலைகளை, அதாவது தமிழ் இலக்கியங்களில் பிள்ளை தமிழ்னு சொல்லுவாள். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு ஸ்டேஜ், காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில் இழைத்தல், சிறுவரை அறைதல், சிறுதேர் உருட்டல்னு 10 பருவங்களாக ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பாடணும். அதுபோல கண்ணபிரானுக்கு அவன் அவதரித்து அவனை தொட்டுள்ள போட்டதுலேருந்து ஆரம்பித்து அவன் தளர்நடை நடந்ததாகட்டும், அவன் வெண்ணதிருந்ததாகட்டும், ஒன்னொன்றுக்கும் 10 பாட்டு. அந்த மாதிரி பாடி கிருஷ்ணலீலைகளை ஸ்மரித்தவர் பெரியாழ்வார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? கேட்கவே வேண்டாம். தாய் 8 அடி பாஞ்சா இந்த குட்டி 800 அடி பாயும். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு ஆண்டாளும் கிருஷ்ணலீலைகளை நன்றாக ஸ்மரித்தாள். ஆண்டாளுடைய ஸ்மரணத்தின் ஆழத்தை யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் ஸ்மரித்தாள்னா, காலப்போக்கில் தன்னையே ஒரு கோபிகையாக கருதி, தன் இருப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கருதி, அங்கே உள்ள திருமுக்குளத்தையே யமுனா நதியாக கருதி, தன் தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக கருதி, வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னதியையே கண்ணன் நந்தகோபருடைய திருமாளிகையாக கருதி, அங்கே உள்ள வடபத்திரசாயி பெருமாளையை கண்ணனாக கருதி பக்தி பண்றான்னா, அதுதான் அனுகாரம் என்பார்கள். மெய்ப்பாடு, தான் இன்னொருவராக மாறுதல். அப்போ அந்த ஸ்மரணத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்க முடியுது. திருமழிசை பிரான் அவர் எப்போதுமே அந்தர்யாமி பெருமாளை தியானித்து கொண்டே இருப்பார். அவரே பாடுகிறார், உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே, நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று அவர் பாடியிருக்கிறார். தொண்டரடி புடியாழ்வாரும் உள்ளத்தே உறையும் மால் என்று பாடுகிறார். எல்லாத்தோட முக்கியமா இந்த ஸ்மரணத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம் அல்லவா, உறுதியோடு இறைவன் நம்மை காப்பான் என்ற அந்த உறுதியோடு பகவானை ஸ்மரித்தல். அதைத்தான் சீதையும் செய்து காட்டினாள் என்று. அதுல ஒரு பெரிய தத்துவார்த்தம் இருக்கு. அதை நான் நிறைவு பகுதியில் சொல்றேன். இந்த உறுதியோடு பகவானை சிந்தித்தவர் யாருன்னா நம்மாழ்வார். ஏன்னா எங்க ஊர் கும்பகோணத்துல ஆறாவமுது ஆழ்வானை பாடும்போது பெருமாளுடைய வடிவழகல ஈடுபடுறார். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னார். பெருமாள் ஆறாவமுதே, தித்திக்கின்ற அமுதமாக, திகட்டாத அமுதமாக இருப்பவனே, உன் அழகை பார்த்து என் உடம்பே உருகெடுத்துனார். ஏன்னா ஆத்மாவுக்கு அறிவு உண்டு, உடலுக்கு அறிவு கிடையாது. இறைவனுடைய அழகு எவ்வளோ வசத்தின்னா, அறிவுள்ள ஆத்மா மட்டும் இல்லை, அறிவே இல்லாத உடலே உருகி பெற்றது, அவ்வளோ அழகாக நீ இருக்கிறாய். ஆனால் அந்த பெருமாள் யாருக்கு ஆறாவமுதம்னே சொல்லலை பாருங்க பாட்டை. ஏன்னா எப்போதுமே இன்னாருக்குன்னு சொல்லணும். எனக்கு ஆறாவமுதே, தேவர்களுக்கு ஆறாவமுதே, அடியார்களுக்கு ஆறாவமுதே, விண்ணவருக்கு ஏதோ ஒன்று சொல்லணும். வெறும்னா ஆறாவமுதே நாரேன்னா அது இல்லை. இன்னார் இணையாருன்னு இல்லாமல் பெருமாள் தனக்கே ஆறாவமுதா இருக்காராம். ஏன்னா அங்கே கும்பகோணத்தில் உற்சவர் பெருமாள் ரொம்ப அழகு. அந்த பெருமாளுடைய அழகுல மூலவரே மயங்கிட்டாராம். அதனால அந்த மூலவருக்கு என்ன ஆசையா, இந்த உற்சவருடைய பின்னழகையே பார்த்துட்டு இருக்கார் மூலவர். இந்த உற்சவருடைய முன்னழகையும் பார்த்தா நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து நம்ம திருமழிசை பிரான் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனதும் அவர் தள்ள தூக்கி பழிய போட்டு உனக்காக தான் எழுந்துக்கிறேன்னு சொல்லி இவர் அப்படி எழுந்து அண்ணாந்து அப்படி அந்த முன்னழகை பார்த்து தன் அழகாகிய ஆறாவமுதில் தானே ஆழ்ந்து போய் ஆறாவமுதாழ்வான் என்று பெயரும் பெற்றார். அந்த அழகுல ஆழ்வாரும் ஆழ்ந்தார். ஆழ்ந்துட்டு அப்ப ஸ்மரணம் வந்துட்டா, அந்த ஸ்மரணத்தில் அவருக்கு உறுதி எப்படி இருக்குன்னா, அடுத்து பாடுகிறார், என்னான் செய்கேன் யாரே களைகண் என்னை என் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன்னர். ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணும், பகவானுடைய ஸ்மரணம்ங்கிறது ஒரு சரணாகதனுக்கு எப்படி இருக்கணும்னா, என் நான் செய்கேன், நான் எனக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். சீதை சொன்னாள் அல்லவா, நான் நினைச்சா எல்லா உலகங்களையும் சொல்லால் சுடுவேன், செய்ய மாட்டேன் ஆழ்வார் பாடுகிறார். என் நான் செய்கேன், நான் எதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். யாரே களைகண், இன்னொருவரை எனக்கு ரெஃப்யூஜ் என்று சொல்லி இன்னொருத்தர் காலில் போய் நான் விழ வேண்டிய தேவையும் கிடையாது. என்னை என் செய்கின்றாய், நீ என்ன பண்றதா இருக்கேங்கிறத சொல்லு. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். உன் திருவடிகளை பற்றி உன்னை அடைவேனே ஒழிய உன்னை அடைவதற்கு கூட இன்னொருத்தர் காலில் விழ மாட்டேன், நான் முயற்சி பண்ண மாட்டேன்னார். உடனே ஆறாவமுது ஆழ்வான் சார்ங்கபாணி பெருமாள் பார்த்தார், சுவாமி இது கொஞ்சம் அதிரடியான ஆர்குமெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு தேவை என்ன அடையணும், அது எப்படி வந்தா என்ன, அது பெருமாளை தவிர இன்னொன்னால அடைய முடியாதுங்கிறது வேற விஷயம். ஒரு பேச்சுக்கு கேட்குறார், எப்படி வந்தா என்ன, வரணும் அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சே என்னார். ஆழ்வார் சொன்னார், இல்லை இல்லை அது விஷயம் இருக்குது, உன்னைத்தான் அடையணும்னாலும் உன் மூலமாக தான் அடைவேன், நிச்சயம் இன்னொரு மூலம் அடைந்தா என்ன, அது காலனை கொண்டு மோதிரம் பண்ணுவது போல என்னார். அது என்ன, ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக தங்க மோதிரம் பண்ணி போட்டுக்கணும்னு ஆசை, கையில் காசு இல்லை. அப்போது யாரோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு,
அப்போது 13ஆம் நாள் அன்றைக்கு தானம் செய்கிறார்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தில் யமதர்மராஜா விக்கிரகம் பண்ணி தானம் கொடுக்குறார். ஆனால் அதை தானம் வாங்க யாரும் அல்ல, வீட்டில் இருக்கிற பிரச்சனையே போதும், இன்னும் இவரை வேற யார் கூட்டுன்னு வருதுங்க. அப்போ நம்ம மோதிர பார்ட்டி பார்த்தார். இந்த யமனை உருக்கி மோதிரம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஒரு தானம் வாங்கிட்டு வந்துட்டார். உருக்கி மோதிரம் பண்ணி போட்டுட்டா என்ன பிரச்சனைனா, மோதிரத்தை பார்க்கும்போதெல்லாம் யமன் ஞாபகம் வருது, இவர் எப்போ வந்து கூட்டுன்னு போவாரும். அப்போ தேவை மோதிரம் என்பதற்காக யாராவது யமனை உருக்கி மோதிரம் பண்ணி போட்டுப்பாளா? அது போல தான் தேவை முக்தி என்பதற்காக நான் எங்கெங்கேயோ போக மாட்டேன், ஏன்னா உன்னருளால் முக்தி பெற்றால் தான் அந்த முக்தியை இனிக்கும்னார். அதுதான் அந்த ஸ்மரணத்திலே உள்ள உறுதி. அதை நம்மாழ்வார் நமக்கு காட்டுகிறார்.